நேற்று நடந்த ஐபிஎல் தொடரின் 59வது லீக் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 231 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியின் ஷேபன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் ஆகியோர் அபார ஆடி சதம் அடித்து அசத்தினர். சாய் சுதர்ஷன் 51 பந்துகளில் 103 ரன்களும், ஷேபன் கில் 55 பந்துகளில் 104 ரன்களும் சேர்த்து அணிக்கு இமாலய இலக்கை நிர்ணயித்து கொடுத்தனர். இந்த இலக்கையை துரத்தி ஆட வந்த சிஎஸ்கே அணி முதலில் 3 ஓவர்களுக்குள்ளாகவே 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் வந்த மிட்சல் மற்றும் மொயின் அலி ஆகியோர் அரை சதம் அடித்து நம்பிக்கை அளித்தனர். ஆனால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்ததால் தேவைப்படும் ரன் ரேட் எகிறிக்கொண்டே சென்றது. இதனால் சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 196 ரன்கள் மட்டுமே சேர்த்து 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த தோல்விக்கு பின்னர் பேசிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ், நாங்கள் திட்டமிட்டுதான் விளையாடினோம். ஆனால் அவர்கள் இருவரும் மிக சிறப்பாக விளையாடி ஆட்டத்தை எங்களிடம் இருந்து பறித்து விட்டார்கள். எங்களால் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியவில்லை. இந்த ஆடுகளத்தில் ரன்களை கட்டுப்படுத்தவும் சாத்தியமில்லை. நாங்கள் கூடுதலாக 15 ரன்கள் வரை கொடுத்துவிட்டோம். அடுத்த ஆட்டம் சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க உள்ளது. கூடுதல் கவனத்தோடு ஆடுவோம் என கூறியுள்ளார். மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் செய்யவும்.